செம்மணி என்பது இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அடையாளமாகும். இந்த செம்மணி மனித புதைகுழியானது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாரிய மனித புதைகுழியாக இருக்கிறது. இந்த படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசு தரப்பு எங்கள் தமிழ் மக்களை பச்சிளம் பாலகர்கள், இளம் தாய்மார்கள், வயோதிபர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் மிகவும் பயங்கரமான நிலையிலே குடும்பமாக கொத்து கொத்தாக இங்கே கொன்றொழித்து இந்த மனித புதைகுழி அகழ்வு என்பது மூடப்பட்டது அல்லது அரசாங்கத்தினால் மூடி மறைக்கப்பட்டது. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். செம்மணி என்பது இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அடையாளமாகும். இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி புதைகுழி உருவெடுத்திருக்கிறது. சதோசா மன்னார் புதைகுழியிலே கூட 376 உடலங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. ஆனால் அதையும் தாண்டி பாரிய புதைகுழியாக செம்மணி உருவெடுத்து வருகிறது. இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இங்கே தற்சமயம் தோண்டப்பட்டு கொண்டிருப்பது சித்துப்பாத்தி மயானத்துக்குள் மாத்திரம்தான். ஆனால் உண்மையில் இந்த புதைகுழி என்பது இந்த மயானத்தினுடைய எல்லைகளை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதுமே பாரிய புதைகுழிகள் இருக்கிறது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே உண்மையான நீதி கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தால் சித்துப்பாத்தி மயானத்தை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். தோண்டப்பட்டால் மாத்திரம் போதாது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு உள்ளக விசாரணை. உள்ளக விசாரணையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம். ஆகவே முற்றிலும் ஒரு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் நீதியை பெற்றுத்தரும். செம்மணி என்பது ஒரு குறியீடு. ஈழத்திலே தமிழினத்துக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு குறியீடு தான் செம்மணி. அந்த செம்மணிக்கு நீதி கோரி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே செம்மணி மனித புதைக்குழி, அதாவது யாழ்ப்பாண நுழைவாயிலே அமைந்துள்ள சிந்து பாத்திவழி மயான செம்மணி புதைகுழிக்கு முன்பாக ஒரு மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலே நாங்கள் சர்வதேச நீதியை கோரி இந்த இடத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி மனித புதைகுழியானது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாரிய மனித புதைகுழியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 380க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் அகழ்வின் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே, இந்த நாட்டிலே ஈழத் தமிழினத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய இன படுகொலையினுடைய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று சான்றாதாரமாக, சாட்சியமாக இந்த செம்மணி மனித புதைகுழி விளங்குகிறது. ஆகவே இலங்கையிலே அரசானது, அரச பயங்கரவாதம், தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை, இன அழிப்பு, இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே அரசுகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு நீதியை தரப்போவதில்லை. ஏனென்று சொன்னால், தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை மிகவும் நன்கு திட்டமிட்டு நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான். ஆகவே எந்த அரசுகள் மாறலாம், ஆட்சிகள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும், அரசும் அரச கட்டமைப்பும் கொள்கையும் கோட்பாடும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த அரசு கூட எப்படி இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை மூடி மறைத்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை, தமிழர்களுக்கு நாங்கள் சமத்துவம் கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கி அதன் மூலம் சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற ஒரு கபட நாடகத்தை மிகவும் தந்திரமான முறையிலே நகர்த்துகிற இந்த வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இங்கே இந்த எங்களுக்கு தெரியும், செம்மணி புதைகுழியிலே பல வகையான மக்கள், இளைஞர்கள், இளம் மக்கள் மாத்திரமல்ல, பாலகர்கள் கூட கொன்றொழிக்கப்பட்ட அவருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இந்த நூற்றாண்டிலே மிகவும் பாலகர்களை கொன்றொழித்து அவர்களுடைய எலும்புக்கூடுகளை மீட்கின்ற ஒரு இடமாக தமிழர் தாயகத்திலே செம்மணி புதைகுழி அமைந்திருக்கிறது. ஆகவே இதற்கு சர்வதேச நீதி வேணும். ஏனென்று சொன்னால், இலங்கையிலே இந்த அநியாயத்தை, அழிப்பை செய்தவிடத்திலே நீதியை எதிர்பார்க்க முடியாது. குற்றவாளிகள் ஒருபோதும் நீதிபதிகள் ஆக முடியாது. ஆகவே இந்த அநியாயத்தை, அழிப்பை செய்தவிடத்திலே இல்லை, சர்வதேசத்திலே நீதியை வலியுறுத்தி
மக்கள் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்கு எங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்திலே நாங்கள் கோரி நிற்கிறோம். வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை நாங்கள் அனைவரும் இங்கே யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்துக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே இன்று ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் இன்று இந்த மயானத்தை பார்வையிடுவதற்கு முதலாவது தடவையாக வருகை தர இருக்கிறார் என்கிற விடயத்திலே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு நீதியை எங்களுக்கு வழங்கப் போவது இல்லை. இந்த படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசு தரப்பு எங்கள் தமிழ் மக்களை பச்சிளம் பாலகர்கள், இளம் தாய்மார்கள், வயோதிபர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் மிகவும் பயங்கரமான நிலையிலே குடும்பமாக கொத்து கொத்தாக இங்கே கொன்றொழித்து அவர்களை புதைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்று மனித எலும்புக்கூடுகள் தாங்களாகவே எழுந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மிக அண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியோடு இலங்கையிலேயே அதிகூடிய மனித புதகுழி எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடமாக 387க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 367க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது மிக பெரும் மனித புதகுழியாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே இன அழிப்பு, தமிழின படுகொலைக்கு மிகவும் ஒரு பலமான ஆதாரமாக இது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சமூகம், சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஏனைய சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு ஏனைய நாடுகளிலே சர்வதேச ரீதியிலே அவர்களுடைய தலையீடு எவ்வாறு இருக்கிறதோ, கண்காணிப்பு எவ்வாறு இருக்கிறதோ அந்த விதத்திலே அவர்களுடைய கண்காணிப்பு இந்த மனித எலும்புக்கூடுகளை, எச்சங்களை அகழ்ந்தெடுக்கிற பணியிலிருந்து ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதனுடைய விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளின் ஊடாக அதனுடைய DNA டெஸ்ட் ஊடாக அது உறுதிப்படுத்தப்படும் வரையிலான இறுதி கட்ட செயற்பாடு வரை அந்த அத்தனை தொடர்ச்சியான செயற்பாடுகளிலும் சர்வதேசத்தினுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சர்வதேசம் இதை பொறுப்படுத்தி செய்தால்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோமே தவிர ஸ்ரீலங்கா அரசு செய்கின்ற எந்த விடயங்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. காலங்காலமாக தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவமாக அது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சமூகத்திடம் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள், உங்களுடைய தலையீடு அவசியம். எதிர்வரும் மாதத்திலே வர இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த செம்மணி மனித புதகுலிகள் விடயத்திலாவது உங்களுடைய பிரசன்னம் நீதிக்காக, மனித உரிமைகளுக்காக, நியாயத்துக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பொத்துவில் துறக்கும் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே அந்த வேண்டுகோளை விடுப்பதோடு எமது உறவுகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற போராட்டங்களிலும் நீங்கள் பங்கு பெற்றி இதற்கான நீதி கேட்கின்ற பயணத்திலே உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் செம்மணி மனித புதகுலியுடைய வழக்காளி. இன்று நீதியமைச்சர் இங்கே வருவதை முன்னிட்டு காணாமல் போனோர் உறவுகள் மற்றும் பொதுமக்களும் இங்கே கூடி உள்ளக பொறுமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற அடிப்படையில் இங்கே கூடியிருக்கிறோம். இதே ஒரு பேச்சுக்காகவோ அல்லது ஊடகங்களுக்காகவோ கூறுகின்ற ஒரு விடயம் அல்ல. 1996ஆம் ஆண்டு இந்த அரியாலை பகுதியிலே மொத்தம் 629 பொதுமக்கள் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பின்னர் கிரிஷாந்தி இங்கே படுகொலை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் தன்னுடைய வாக்குமூலத்தில் இங்கே பாரிய அளவிலான மனித புதகுழி இருப்பதாகவும் அதுவும் குறிப்பாக 300 தொடக்கம் 400 வரையான இளைஞர் யுவதிகள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு இலங்கையினுடைய இராணுவ பிரிவினுடைய 7வது காலால் படையணியுடைய மிக முக்கியமாக லலித் கேவாவினுடைய தலைமையில் இயங்கிய 600க்கும் மேற்பட்ட இராணுவ சிப்பாய்களுடைய பங்களிப்பில் இந்த படுகொலை இடம்பெற்றதாக தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே அன்று 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இங்கே சர்வதேச பிரதிநிதிகளின் முன்னிலையில் அகழ்வு செப்டம்பர் மாதம் வரையும் இடம்பெற்று குறிப்பாக 15 எண்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனுடன் இந்த மனித புதகுழி அகழ்வு என்பது மூடப்பட்டது அல்லது அரசாங்கத்தினால் மூடி மறைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 15 உடல்களிலே 2 உடல்கள் அரியாலை பகுதியைச் சேர்ந்த சதீஷ், பாபு என்ற 2 இளைஞருடைய உடல்கள், அதுவும் மிக முக்கியமாக அவருடைய தொழில் நிலையத்துக்கு சென்று இராணுவத்தினர் கைது செய்ய பின்னர் காணாமல் போனார் என்ற அடிப்படையில் அந்த 2 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. எனவே அன்றைய நிலைமையில்
நீதித்துறையும் மனித உரிமை அமைப்புகளும் மிகவும் தெளிவான தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். சந்தேகத்துக்கு இடமற்ற முறையில் இங்கே இருந்த இராணுவத்தினரே இந்த இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்டு இந்த உடலாக எடுக்கப்பட்ட என்ற உண்மையை சர்வதேசத்துக்கு புலப்படுத்தினார்கள். இதன் அடிப்படையில் அதனுடைய நீதி விசாரணை இன்று 26 வருடங்கள் கழிந்தும் இன்னும் சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக இன்னும் கிடக்கு போடப்பட்ட வழக்காகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு செம்மணி வழக்கு என்பது இருக்கின்ற போது இந்த இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான வழக்கில் இவர்கள் எவ்வாறு உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற சந்தேகமே எமக்கு எழுவுகின்றது. எனவேதான் நாங்கள் கோரிக்கொண்டிருப்பது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நீதி, வைத்திய மற்றும் மனித உரிமை ஆய்வாளர்களுடைய மேற்பார்வையில் இந்த அகழ்வு இடம்பெற வேண்டும். அதன் அடிப்படையிலே இது உண்மை வெளியே வரும் என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.